ரெமல் புயல் பாதிப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெப்ப அலையின் தாக்கம் குறித்தும் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார் என கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களுடைய தகவலை பதிவு பண்ணுங்க. ஆனந்தி, நீண்ட நெடிய தேர்தல் பயணத்திற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அரசு தொடர்பான ஆலோசனையை தற்போது தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் 7 முக்கிய திட்டங்கள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அதில் குறிப்பாக ரெமல் புயலினுடைய தாக்கம் என்பது மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை மிகப்பெரிய ஒரு ஆட்டம் காண செய்திருக்கிறது. எனவே இந்த புயல் பாதிப்புக்கு பின் அந்த மாவட்டங்களில், அந்த மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில ஒரு ஆலோசனை என்பது இந்த 7 ஆலோசனைகள்ல ஒரு முக்கிய ஆலோசனையாக இந்த தினம் நடத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனையினுடைய முக்கிய அம்சமே ரெமல் புயலுடைய தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, அவருடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க என்ன மாதிரியான பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர், அது மட்டுமில்லாமல் முக்கிய அதிகாரிகள், மத்திய அரசினுடைய உயர் அதிகாரிகள் போன்றவருடன் இந்த ஆலோசனை என்பது இந்த தினம் நடத்தப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வெப்ப அலை என்பது மிகவும் ஒரு பேசுபொருளாகவே இருக்கிறது. இந்த வெப்ப அலையின் தாக்கத்தினால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது 60 கடந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையமும் மத்திய அரசும் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாடு முழுவதுமே இந்த வெப்ப அலையினுடைய தாக்கம் என்பது கடுமையாக இருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த 7 கட்ட மக்களவை தேர்தலில் கூட வாக்கு பதிவு குறைந்ததற்கான முக்கிய காரணமே வெப்ப அலையினுடைய தாக்கம் தான். இந்த கடுமையான வெப்பத்தின் காரணமாகவே பொதுமக்கள் பலரும் வாக்கு செலுத்த வரவில்லை என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதே போல டெல்லி போன்ற மிக முக்கிய நகரங்கள்ல இந்த கடுமையான கோடை வெப்பத்தின் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனையெல்லாம் சமாளிக்க என்ன மாதிரியான திட்டங்களை எல்லாம் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது, இதற்கு மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு எவ்வாறு தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக ஆலோசனை செய்வதற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கூடக்கூடிய இந்த குழு ஆலோசனை என்பது செய்ய இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் தொடர்பான இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடுவது தொடர்பான ஒரு ஆலோசனையும், அதோடு மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் வெளிவந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அநேகமாக தெரிவிக்கப்பட்ட ஒரு அம்சமே அதிக அளவு இடங்களை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் என்பதே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் மீண்டும் பாஜக ஆட்சி அமையும் போது அடுத்த 100 நாட்களுக்கு வகுக்க வேண்டிய திட்டங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கூடக்கூடிய இந்த குழு ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பிரதமர் மீண்டும் எப்போது பதவியேற்பார், அதற்கான ஏற்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக ஏற்கனவே மத்திய அரசு அதற்கான பணிகளை மேற்கொண்டு விட்டதாக நமக்கு தகவல்கள் வெளியான நிலையில அடுத்த 100 நாட்களுக்கு என்னென்ன திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்த போகிறோம் என்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்க இருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவா.